ஆன்மீகமும் வரலாறும் கலந்த நம்ம சிவகங்கை விடுதலை போராட்ட வீரர்களின் பூமி அப்படின்னு சொல்லலாம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல மாவட்ட தலைநகரமா இருந்தாலும் இன்னும் பல அடிப்படை வசதிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்க சிவகங்கை தொகுதி மக்களோட தற்போதைய மனநிலை என்ன அப்படிங்கறது ஒரு ரிப்போர்ட்டா பார்க்கலாம். முதல்ல வளர்ச்சி. காரைக்குடி போன்ற அண்டை நகரங்கள் வேகமா வளர்ந்தாலும் சிவகங்கை இன்னும் ஒரு நகராட்சியாவே தொடரும். அரசனூர் சிப்காட் இருக்கு, ஆனா சொல்லிக்கிற மாதிரி பெரிய வேலை வாய்ப்பு இல்ல. நம்ம ஊர் பட்டதாரிகள் வேலை தேடி மதுரைக்கும் சென்னைக்கும் ஓடுற நிலைமை எப்ப மாறுங்கிறதா இளைஞர்களோட முதல் கேள்வியா இருக்கு. அடுத்தது விவசாயம். வான்மழை நம்பி இருக்கிற நம்ம ஊர்ல இப்ப இழப்பக்கூடிய அரசனூர் பகுதிகளில் கிராஃபைட் எடுக்கிற தனியார் நிறுவனங்களுக்கு நிலம் கொடுக்கறதுக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. விளைநிலங்கள் பாழாகவும் நிலத்தடி நீர் குறையும்னு மக்கள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. இதுல அரசோட தெளிவான முடிவு என்ன? விவசாயிகளின் கவலை தீருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அடுத்ததா அடிப்படை வசதிகள்னு பார்த்தா சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில போதுமான வசதிகள் மற்றும் நர்சிங் காலேஜ் கொண்டு வரணுங்கிறது நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. அதே போல சிவகங்கை நகருக்குள்ள நிலவர போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுற்றுவட்டார சாலைகள் மற்றும் புதிய திட்டங்கள் எப்ப முழுமையா செயல்பாட்டுக்கு வருங்கிறதுக்காக மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தோட தலைநகரமா இருந்தாலும் சட்டக்கல்லூரி, டைடல் பார்க்னு பல வசதிகள் புராண காரைக்குடிக்கு போகுதுங்கிற ஆதங்கம் தொகுதி மக்கள் மத்தியில அதிகமாவே இருக்கு. மாவட்ட தலைநகரம்ங்கிற அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி இங்க தொழில் வளர்ச்சியும் கல்வியும் மேம்படணுங்கிறது தான் யதார்த்தமான எதிர்பார்ப்பு. நடப்பு எம்எல்ஏ மற்றும் அரசு சில பணிகள் செய்திருந்தாலும் இந்த கிராஃபிக் சுரங்க விவகாரம் மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாம 2026 தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிவகங்கை மக்களுக்கு வெறும் வாக்குறுதிகள் மட்டும் போதுமா, இல்ல நிஜமான மாற்றம் வேணுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நிறைய வீடியோஸ்க்கு எங்க பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.